ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டில் எப்படி வெண்பொங்கல் செய்ய போகிறோன்னு பார்க்கலாம் வாங்க. 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கிட்டேன். எனக்கு கடுகு ரொம்ப பிடிக்கும், அதனால் நான் கடுகு போட்டுக்கிட்டேன். இப்போ இஞ்சி பூண்டு லைட்டாக கிண்டி வரணும். அப்போ தான் நல்லா பொன்னிறமாக வரணும். அப்போ தான் அதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். பூண்டு ஸ்மெல் வர இந்தமாரி இருக்கும் பாருங்கள். இந்த இப்போ மிளகு ஜீரகம் எடுத்து வச்சுருக்கேன். இது 1/2 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம். இதையும் நல்லா பொரிய விட்டுருங்க. அடுப்பை சிம்மில் வச்சு பண்ணுங்கள், அப்போ தான் இந்தமாரி கோல்டன் கலரில் இருக்கும். எனக்கு பச்சை மிளகாய் போடணும் காரத்துக்கு, அதனால் நான் போட்டுக்கிறேன். ஏன்னா மிளகு என் பிள்ளைங்க சாப்பிட மாட்டாங்க, அதனால் வெங்காயம் எனக்கு இப்படி செஞ்சால் ரொம்ப பிடிக்கும். இதை நீங்களும் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள், ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கும் குழந்தைங்களுக்கும் பிடிக்கும். போட்டுக்கலாம். நீங்கள் ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சு பாருங்களேன். சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அவங்கள அவ்வளோ பாராட்டுவாங்க. எல்லாருக்கும் பிடிக்கும். என் பொண்ணுக்கு ஸ்கூலுக்கு கொடுத்து அனுப்பும்போது சாப்பிட்டுட்டு என் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் சாப்பிட்டாங்க. எனக்கு பொங்கலே கிடைக்கல, இது ரொம்ப சூப்பராக இருக்குமா அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் உங்களுக்கும் நான் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கும் இதை செஞ்சு காமிக்கிறேன். நீங்களும் வீட்டில் இதுமாரி பண்ணி பாருங்கள். உப்பு, கொஞ்சம் மஞ்சள், ஸ்டேஜில் பெருங்காயத்தூள். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ அரிசி போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டு இந்த ஹீட்டில் ஒரு கிண்டி அதுக்கு பிறகு அரிசி போட்டால் சூப்பராக இருக்கும். அரிசி நான் 2 கிளாஸ் அரிசி, 1 கிளாஸு பச்சை பயிரை வறுத்து வச்சுருக்கேன். 8 கிளாஸ் தண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். 2 கிளாஸ் அரிசி, 1 கிளாஸ் பருப்பு, 8 கிளாஸ் தண்ணியை அளந்து வச்சுருக்கேன். கிளறி விட்டுக்கலாம். வாசனைக்கு 2 ஸ்பூன் நெய் விசில் போட்டுறேன்.